ஹலோ வணக்கம். என் பெயர் யோக நரசிம்மன். நான் உங்களுக்கு மேக்ஸ்லேருந்து அல்ஜீப்ரா சொல்லி தர போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து யாரெல்லாம் அல்ஜீப்ராக்கு புதுசோ, யாரெல்லாம் இப்போ தான் அல்ஜீப்ராங்கிற வார்த்தை இப்போ தான் கேள்விப்படுறீங்களோ, ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸோ ரொம்ப ரொம்ப பேசாமல் நம்ம நெக்ஸ்ட் அப்படியே வீடியோக்குள்ளே போகணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம் இந்த வீடியோலங்கிறது முதல்ல பார்க்குறது இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வேரியபிள் கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். வேரியபிள்ஸ் என்ன கான்ஸ்டன்ட்ஸ் வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஆப்ரேட்டர்ஸ், பேசிக் ஆப்ரேட்டர்ஸ் என்னென்னலாம் யூஸ் பண்ணுறாங்கிறத பார்ப்போம். அப்புறம் ஒரு ஈக்குவேஷன்னா என்ன, ஒரு இன்இக்வாலிட்டினா என்னங்கிறத பார்ப்போம். பாலினாமியல், அப்புறம் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் போகும். ஸோ இந்த இதில் இது எல்லா டாபிக்ஸுமே பேசிக்ங்கிறதுனால நம்ம எல்லாத்துக்குமே நம்ம எல்லா டாபிக்ஸுமே மாஸ்டர் பண்ணுறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஆரம்பிக்கலாமா? லெட்ஸ் மூவ். ஓகே, ஃபர்ஸ்ட் டாபிக், வாட் இஸ் வேரியபிள், வாட் இஸ் கான்ஸ்டன்ட். ஸோ நம்ம எங்கே பார்த்தாலும் மேக்ஸில் நம்ம பெரிய கிளாஸ் போகும்போதெல்லாம் நமக்கு நம்பர்ஸை வந்து காணாம போக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி வேரியபிள்ஸ், அதாவது எக்ஸு ஒய் ஜெட் ஆல்ஃபா பீட்டா, இந்த மாதிரி நிறைய நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். ஸோ ஹையர் மேக்ஸ் நம்ம ஹையர் கிளாஸ் மேக்ஸ் படிக்க ஸோ இந்த சேஞ்சஸ் வந்து நம்ம பார்க்கறதுக்கு ரொம்ப காமனாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இதோட பேசிக் என்ன, வேரியபிள்னா என்னன்னு தெரியணும், கான்ஸ்டன்ட்னா என்னன்னு தெரியணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு வேரியபிள்னா என்ன, வேரியபிள்னா அந்த பேர்ல இருக்கிற மாதிரியே விச் வேரிஸ். ஸோ இந்த வேரியபிள் பாருங்க, வேரியபிளை வந்து இட் இஸ் அ சிம்பிள் ரெப்ரசென்டிங் அன்னோன் வேல்யூஸ். ஸோ நமக்கு ஒரு வேல்யூ தெரியல. ஸோ அப்போ நாம் என்ன பண்ணுவோம்னா ஒரு அஷ்யூம் பண்ணுவாங்க, நாம் அந்த வேல்யூ வந்து எக்ஸா இருக்கட்டுமே அப்படின்னு அஷ்யூம் பண்ணுவோம். ஸோ இது நம்ம வந்து வரக்கூடிய ப்ராப்ளம்ல பார்ப்போம். ஸோ நம்ம வரக்கூடிய ப்ராப்ளம்ல பார்த்தோம்னா நம்ம வந்து இது ரொம்பவே புரிஞ்சிடும். கான்ஸ்டன்ட் என்ன, கான்ஸ்டன்ட்னா கான்ஸ்டன்டா இருக்கிறது, அதாவது மாறாம ஒரே நிலையில் இருக்குது. நம்பர் இப்போ 1 2 3 4 மாறுமா? 1 வந்து 1 தான் சொல்ல முடியும், 3 3 தான் சொல்ல முடியும், 3 வந்து 4 இருக்கணும்னு சொல்ல முடியாது. ஸோ 3ங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட், 4ங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட். ஸோ அது மாறாது. ஆனால் வேரியபிள் அப்படி இல்லை, வேரியபிள் மாறும், இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஒரு இடத்துல எக்ஸோட வேல்யூ 5 இருக்கலாம், இன்னொரு இடத்துல எக்ஸோட வேல்யூ 10 இருக்கலாம். ஸோ வேரியபிள் வந்து இட்ஸ் நாட் அ கான்ஸ்டன்ட் ஒன், இட் வேரிஸ், வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ அதான் நம்ம வேரியபிள்னு சொல்றோம். ஸோ இப்போ இந்த சின்ன எக்ஸாம்பிள்ல பாருங்க, இந்த எக்ஸாம்பிள் என்ன சொல்லுது, in 2x plus 4y equal to 10. இந்த எக்ஸாம்பிள்ல 2x plus 4y equal to 10 ஒரு ஈக்குவேஷன், இதுதான் ஒரு ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன்ல என்னென்னலாம் வேரியபிள்ஸ் பாருங்க, x y இதுதான் வேரியபிள். என்னது கான்ஸ்டன்ட், 2 4 தான் கான்ஸ்டன்ட்ஸ். அப்புறம் இங்க 10 இருக்கு, 10 ஒரு கான்ஸ்டன்ட். ஒரு சிம்பிளா இருந்ததா? ஸோ இது வந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம், ஒரு வேரியபிள்னா என்னன்னு கத்துக்கிட்டோம், கான்ஸ்டன்ட்னா எப்படி இருக்குன்னு கத்துக்கிட்டோம். ஸோ வேரியபிள்னா அதை வந்து ஆல்பபெட்ஸ்ல டினோட் பண்ணுவோம், ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஒய் ஸ்மால் ஜெட், இல்லை சம்டைம்ஸ் நம்ம ஏபி என்ன வேணா எடுத்துக்கலாம், நம்ம இஷ்டம் தான். அதே மாதிரி கான்ஸ்டன்ட் என்ன இருக்கும், கான்ஸ்டன்ட்னா ஒரு நம்பர், என்ன நம்பரா வேணா இருக்கலாம், -5 5 3 5 இந்த மாதிரி என்ன நம்பரா வேணா இருக்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் மூவ் டு ப்ராப்ளம். ஒரு கொஸ்டின் எடுத்துவோம். இங்க என்ன கொஸ்டின் இருக்கு, கொஸ்டின்ல நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. அதில் ஈக்குவேஷன் வந்து 3x plus 7y 7 equal to 2y minus 4. இதுதான் நமக்கு ஈக்குவேஷன். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, லிஸ்ட் ஆல் த வேரியபிள்ஸ் இந்த ஈக்குவேஷன். ஸோ பண்ணிடலாமா? வேரியபிள்ஸ் என்னென்னலாம் இருக்கு, வேரியபிள்ஸ் என்ன சொன்னேன், வேரியபிள்ஸ்னா விச் சேஞ்சஸ். ஸோ அதாவது அன்னோன் இது நம்ம ஒரு ஆல்பபெட் கொடுத்துருக்கோம். இங்க என்ன ஆல்பபெட்ஸ்ல இருக்கு, எக்ஸும் ஒய்யும் இருக்கு. ஸோ இதுதான் வேரியபிள், எக்ஸ் கமா ஒய். கான்ஸ்டன்ட்ஸ் என்ன இருக்கு, என்னென்ன கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கு, கான்ஸ்டன்ட்ஸ் பாருங்க. கான்ஸ்டன்ட்ஸ் வந்து என்னென்ன கான்ஸ்டன்ட் இருக்கு, 3 இருக்கு, 7 இருக்கு, 2 இருக்கு, 4 இருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே எழுதுது. 3 இருக்கு, 7 இருக்கு, 2 இருக்கு, -4 இருக்கு. -4ங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்ங்கிறது எந்த நம்பரா வேணா இருக்கலாம், பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம், ரேஷனலா இருக்கலாம், இர்ரேஷனலா இருக்கலாம், எதுவோ வேணா இருக்கலாம். நமக்கு அதே மாதிரி வேரியபிள்ஸ் வந்து ஸோ இந்த மாதிரி ஆல்பபெட்ஸ் எக்ஸ் ஒய் ஜெட் ஏபிசி என்ன வேணா இருக்கலாம்.
ஸோ அந்த மாதிரி இருந்தால் நம்ம வந்து வேரியபிள்ஸ் வச்சுருவோம். இந்த எக்ஸாம்பிள் எல்லாருக்குமே புரிஞ்சுதா? எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் டாபிக், ஆபரேட்டர்ஸ் மேனி. ஆபரேட்டர்ஸ் வந்து நம்ம சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருக்கோம். ஆபரேட்டர் பேசிக் அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ்னா என்ன? அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இதுதான் பேசிக் ஆபரேட்டர்ஸ். ஸோ ரெண்டு நம்பரை ப்ளஸ் பண்ணுறது, அப்போ ப்ளஸ்ங்கிறது ஒரு ஆபரேட்டர், சப்ட்ராக்ட் பண்ண மைனஸ்ங்கிறது ஒரு ஆபரேட்டர். ஸோ ஆபரேட்டர்ங்கிறது ஒரு ரெண்டு நம்பரை வச்சு அதை என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஸோ 5 இருக்கு, 6 இருக்கு, ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறோமா, அது வந்து ப்ளஸ் ஆபரேட்டர். ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணுறோமா, மைனஸ்ங்கிறது ஒரு ஆபரேட்டர். ஆபரேட்டர்ங்கிறது ஒரு ரெண்டு நம்பர் இருக்கு, அந்த ரெண்டு நம்பர்ல என்ன பண்ணலாம், இல்ல ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு, அந்த ரெண்டு ஈக்குவேஷன் வச்சு என்ன பண்ணலாம்ன்றதுதான் ஆபரேட்டர் சொல்லுவோம். ஸோ இப்போ இங்க பாருங்க 3x plus 2, இந்த எக்ஸாம்பிள் பாருங்க 3x plus 2 minus x minus 4. அப்ப என்ன ஆகும்? 3xும் minus xும் சப்ராக்ட் ஆகி 2x ஆகும். அதே மாதிரி 2 minus of minus 4, அப்போ 2 plus 4 அது வந்து 6 எனக்கு ஆயிடும். ஸோ இது வந்து ரொம்ப பேசிக்கான. இதுல என்னென்ன ஆபரேட்டர் யூஸ் ஆயிருக்கு? பிளஸ்ங்கிற ஆபரேட்டர் யூஸ் ஆயிருக்கு, சப்ராக்ஷன்ங்கிற ஆபரேட்டர் யூஸ் ஆயிருக்கு. ரெண்டு இடத்துல சப்ராக்ஷன் வந்துருக்கு, ரெண்டு இடத்துல பிளஸ் வந்துருக்கு. 3 into x இருக்கு, அப்போ மல்டிபிளிகேஷனும் வந்து ஒரு ஆபரேட்டரா இருந்து. இவ்வளவுதான் இங்க இருந்து நம்ம ஜென்ரலா இந்த அப்சர்வேஷனை நம்ம பண்றோம். ஒரு ப்ராப்ளம் தான், ஒரு வேர்ட் ப்ராப்ளம். என்ன வேர்ட் ப்ராப்ளம்? என்ன கொடுத்துருக்காங்க? ரெக்டாங்கிள் ஹாஸ் a length L. ஓகே, ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு, இது ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு, இந்த ரெக்டாங்கிளோட லென்த் வந்து L. ஓகேவா? அதே மாதிரி வித் வந்து 3 கொடுத்துருக்காங்க. ஓகே, இட்ஸ் பெரிமீட்டர் இஸ் 20. ஃபைண்ட் L. இப்போ நாம நல்லா கவனிக்க வேண்டியது, இது பெரிமீட்டருங்கிறதுக்கு அர்த்தம் என்ன? பெரிமீட்டர்னு நம்ம சின்ன கிளாஸ்ல படிச்சிருக்கோம். பெரிமீட்டர்னா சுற்றளவு. சுத்தியில் இருக்கிற லென்த் என்ன, அதுதான் வந்து பெரிமீட்டர். சுத்தியில் இருக்கிற லென்த் என்ன? இங்க 3னா இங்கேயும் 3 இருக்கும், இங்கே எல்னா இங்கே ஆப்போசிட் சைடு இங்கேயும் எல் இருக்கும். அப்போ சுத்தி இருக்கிற அளவு என்ன? 2 into L plus 3. இப்படி சொல்லலாமா? அது வந்து நமக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க? பெரிமீட்டர் இஸ் 20 கொடுத்துருக்காங்க கொஸ்டின். அப்ப 2 into L plus 3 equal to 20. அப்ப இதை நான் என்னன்னு சொல்லலாம்? This implies L plus 3 equal to 20/2. இந்த 2 இந்த சைடு கீழே வந்துருமா? நான் இல்லைன்னா ரெண்டு சைடு 2 ஆல் டிவைட் பண்றேன். ரெண்டு சைடு 2 ஆல் நான் டிவைட் பண்ணனா L plus 3 equal to 20/2 வரும். அப்போ L plus 3 equal to என்ன வரும்? 10. அப்போ L equal to என்ன வரும்? 10 minus 3. ரெண்டு சைடும் minus 3 வரை நான் ஆட் பண்றேன். அப்போ ஃபைனலா எனக்கு L என்ன வரும்? L equal to 7. எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? ஓகே, ஸோ இதுதான் பேசிக்கான கொஸ்டின். நெக்ஸ்ட் போகணும். நெக்ஸ்ட் என்னது? வாட் இஸ் ஈக்குவேஷன் அண்ட் வாட் இஸ் இன்இக்வாலிட்டி? ஸோ ரெண்டும் வந்து வேற வேற டேர்ம்ஸ். ஈக்குவேஷன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி என்ன சொன்னோம்? ஒரு ஸ்டேட்மெண்ட் வித் ஈக்குவல் சிம்பிள். இந்த ஈக்குவல் டு இருக்குல்ல, இதை பேர் தான் ஈக்குவல்ட்டின்னு சொல்லுவோம். இந்த ஈக்குவல்ட்டி சிம்பிள் இருந்ததுன்னா அது ஒரு ஈக்குவேஷனா மாறிடும். புரியுதா? ஸோ நம்ம லாஸ்ட் ப்ராப்ளம்லாம் பார்த்தோம்ல, நாம என்ன பண்ணோம்? ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணோம். ஸோ இங்க இது எல்லாமே ஈக்குவேஷன் தான். இங்க இருக்கு பாருங்க. ஸோ இது இந்த எக்ஸாம்பிள் இருக்கிற இது எல்லாமே நம்ம ஒரு ஈக்குவேஷன். ஏன்னா அது ஒரு ஈக்குவல் டு சிம்பிள் ஒன்று இருக்கு, அதனால அதை ஈக்குவேஷன் சொல்றோம். இதே மாதிரி இன்னொன்று யோசிங்க. இப்ப ஈக்குவல் டு சிம்பிள் இல்லாம வேற ஏதாவது சிம்பிள் யூஸ் ஆகலாமான்னா எஸ், தாராளமா யூஸ் பண்ணுவோம். என்ன சிம்பிள்? அதோட அர்த்தமே மாறிடும். என்னது பாருங்க, இது கிரேட்டர் தான் சிம்பிள், லெஸ் தான் சிம்பிள், கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தான் ஆர் ஈக்குவல். ஸோ இந்த மாதிரி ஒரு 4 சிம்பிள்ஸ் நமக்கு இருக்கு. ஸோ ஈக்குவல் டு பதிலாக இந்த மாதிரி யூஸ் பண்ணோம்னா, இந்த மாதிரி சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணோம்னா, கம்பேரிசன் பண்றதுக்கு யூஸ் பண்ணோம்னா அதை வந்து இன்இக்வாலிட்டின்னு சொல்றோம். இப்போ 5 ஈக்குவல் டு 5ங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். 5 இஸ் லெஸ் தேன் 6ங்கிறது இது ஒரு இன்இக்வாலிட்டி, இது ஒரு ஈக்குவேஷன், இது ஒரு இன்இக்வாலிட்டி. ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆகும்போது உங்களுக்கு எக்ஸாம்பிள் புரியறதுக்காக சொல்றேன். இப்போ பாருங்க, ஈக்குவேஷன்ங்கிறது 5x ஈக்குவல் டு 15. அப்ப x ஈக்குவல் டு என்ன வரும்? ரெண்டு சைடும் 5 ஆல டிவைட் பண்ணுங்க. அப்ப x வந்து 3 வரும். கரெக்டா? ஓகே, இது வந்து ஒரு ஈக்குவேஷன். ஏன் இது ஒரு ஈக்குவேஷன்? ஏன்னா எனக்கு வந்து ஈக்குவல் டு சிம்பிள் இருக்கு. ஓகே, இதே ஒரு இன்இக்வாலிட்டினா என்ன?
இன்இக்வாலிட்டியில எனக்கு பாருங்க ஒரு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் சிம்பிள். 2x மைனஸ் 1 இஸ் லெஸ் தேன் 7. அப்போ எக்ஸ் வந்து லெஸ் தேன் 4. இப்போ நம்ம இது வந்து எப்படி வந்து ஒரு ஒரு ப்ராப்ளம்ல வச்சு எப்படி இந்த எக்ஸோட வேல்யூ நம்ம சொல்றோம் அப்படிங்கறது நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே. ஸோ நமக்கு என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? Find all the possible values of x satisfying the inequality. ஓகே. ஸோ நமக்கு ஒரு இன்இக்வாலிட்டி கொடுத்தாங்க. ஏன் இது ஒரு இன்இக்வாலிட்டி? ஏன்னா ஒரு லெஸ் தேன் சிம்பிள் இருக்கு, ஒரு கம்பேரிசன் பண்றதுக்கு ஒரு சிம்பிள் இருக்கு. ஸோ இந்த இதுல இருந்து நான் என்ன பண்றேன், ரெண்டு சைடும் நான் +5 வந்து ஆட் பண்றேன். இப்போ என்ன ஆகும்? 3x minus 5 plus 5 10 plus 5 ரெண்டு சைடும் +5 ஆல ஆட் பண்றேன். அப்ப என்ன ஆகும்? +5 -5 கேன்சல் ஆயிடும். அப்ப 3x is less than 15 வரும். ரெண்டு சைடு 3 ஆல டிவைட் பண்றேன். அப்ப டிவைட் பண்ணா x is less than 5 வரும். கரெக்டா? சோ அப்ப x ஓட வேல்யூ எங்க இருந்து எங்க வரும்? x ஓட வேல்யூ 5 ஓட கீழே வரும். அப்ப என்ன அர்த்தம்? -∞ இருந்து x ஓட வேல்யூ -∞ இருந்து எனக்கு 5 வரைக்கும் இருக்கும். இதுதான் கரெக்டா? ஏன்னா எனக்கு -5 -3 -1 -2 -3 -4 இது எல்லாமே வந்து எக்ஸோட 5 ஓட கம்மியா தானே இருக்கு. 5 ஓட கம்மியா தானே இருக்கு. பாருங்க, ஒரு நம்பர் லைன் இருக்கு, இங்க வந்து 5 இருக்குன்னா, சோ எக்ஸ் 5 ஓட கம்மினா இப்ப இங்க இருந்து இது வந்து -∞. சோ இங்க இருந்து இந்த என்டையர் நம்பர் லைன் வரைக்கும் இருக்கு எனக்கு எக்ஸோட வேல்யூ. சோ அப்போ எனக்கு வந்து -∞ இருந்து +5 வரைக்கும் இருக்கிற எல்லா நம்பரும் எனக்கு வந்து எக்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். எந்த நம்பர் நீங்க வேணா போட்டு பாருங்க. இப்போ 2 5 ஓட கம்மியா இருக்கா? ஆமா. அப்ப எக்ஸுக்கு வந்து 2 போடலாமானா போடலாம். ஏன்னா எக்ஸ் வந்து 5 ஓட கம்மியா இருக்கும். இதுதான் நம்ம கண்டிஷன். இப்போ 2 போட்டு பாருங்க இந்த ஈக்குவேஷன்ல. 2 போட்டா நாம 3 × 2 -5. இதோட ஆன்சர், இதோட வேல்யூ என்ன? 6 - 5. 6 - 5 என்ன? 1. So 1 is less than 10 னா கரெக்ட். கரெக்ட் தானே? 1 is less than 10. 10 ஓட வந்து 1 கம்மி. சோ அப்போ x ஓட வேல்யூ 5 விட நீங்க என்ன நம்பர் போட்டாலும் 5 விட கம்மியா இருக்கும் அந்த நம்பர். அவ்வளவுதான். 5 விட அந்த நம்பர் கம்மியா இருந்தா இந்த ஈக்குவேஷனை, இந்த இன்இக்வாலிட்டியை அது சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஈக்குவேஷன் சொல்லக்கூடாது, இந்த இன்இக்வாலிட்டி அது சாட்டிஸ்ஃபை பண்ணும். எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ப்ராப்ளம், நெக்ஸ்ட் கொஸ்டின், நெக்ஸ்ட் நாம வந்து நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். ஒரு பாலினாமியல்னா என்ன? பாலினாமியல்லையே நமக்கு வந்து மீனிங் இருக்கு. அந்த சொல்லியே அந்த நம்ம மீனிங் அனுப்பிட்டோம்னா, பாலிங்கிறது நிறைய இது பாருங்க. இது ஏன் வந்து நம்ம பாலினாமியல்னு சொல்றோம்? எக்ஸ்பிரஷன் வித் வேரியபிள்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ். எக்ஸ்பிரஷன்ஸ் வித் வேரியபிள்ஸ். எக்ஸ்பிரஷன்ஸ் வித் வேரியபிள்ஸ் என்ன அர்த்தம்? ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு, ஒரு ஈக்குவேஷன் இருக்கு, இல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட், அதாவது எக்ஸ் ஒய் ஜெட் அதெல்லாம் அதுல இன்க்ளூட் ஆயிருக்கு அந்த எக்ஸ்பிரஷன்ல. கோஎஃபிஷியன்ட்ஸ். கோஎஃபிஷியன்ட்ஸ்னா என்ன? இது வந்து இந்த நம்பர் in front of the variables. இதுதான் நம்ம கோஎஃபிஷியன்ட் சொல்லுவோம். கோஎஃபிஷியன்ட்ஸ்னா என்ன? இப்போ இங்க வாங்க, இந்த எக்ஸாம்பிள் வாங்க சொல்றேன் பாருங்க. இப்போ இங்க வந்து x³ இருக்கு, x² இருக்கு, x இருக்கு, கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கு. எக்ஸ்ங்கிறது இங்க ஒரு வேரியபிள். சோ இங்க என்ன சொல்றாங்க? எக்ஸ்பிரஷன் வித் வேரியபிள்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ். இங்க வேரியபிள்ஸ் இருக்கா? இருக்கு. கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்கா? கோஎஃபிஷியன்ட்ஸ்னா the number in front of variables. இங்க வேரியபிள் என்ன? இதுதான் வேரியபிள். இதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் தான் கோஎஃபிஷியன்ட். இப்போ யாரோ உங்ககிட்ட வந்து x² ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க என்ன சொல்லணும்? x² முன்னாடி என்ன நம்பர் இருக்கு? -1. அதே மாதிரி x-க்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கு? 54. அப்போ 54 is the coefficient of x in this equation, in this expression. சரியா? இந்த மாதிரி x³ இருந்ததுன்னா அப்ப அந்த ஈக்குவேஷனை நாம வந்து என்னன்னு சொல்றோம்? கியூபிக் பாலினாமியல்னு சொல்றோம். x⁴ இருந்ததுன்னா அதை வந்து குவார்டிக் பாலினாமியல்னு சொல்றோம். புரியுதுங்களா? சோ அப்போ நமக்கு பாலினாமியல்னா என்ன இருக்கணும்? ஒரு பாலினாமியல்னா ஒரு எக்ஸ்பிரஷன், அந்த எக்ஸ்பிரஷன்ல நிறைய வேரியபிள் இருக்குன்னா அந்த வேரியபிளோட நமக்கு கோஎஃபிஷியன்ட்ஸ் இருந்ததுன்னா இதுதான் நம்ம வந்து இன்க்ளூடடா ஒரு பாலினாமியல்னு ஒரு ஜெனரலா நம்ம நியமிக்கிறோம். எனக்கு புரிஞ்சுதா? இங்க வந்து எக்ஸோட இந்த வேரியபிளோட ஹையஸ்ட் பவர் என்ன 3 இருந்தா அதை பேர் கியூபிக் பாலினாமியல்னும்,
ஹையஸ்ட் பவர் 4 இருந்தா அதை வந்து குவார்டிக் பாலினாமியல்னு நாம சொல்றோம். புரியுதா? ஓகே. நெக்ஸ்ட் கான்செப்ட் போலாம். நெக்ஸ்ட் வந்து ஒன் வேரியபிள் ஈக்குவேஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு பேர்ல இருந்து நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஒன் வேரியபிள் ஈக்குவேஷன் ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்கு. அதாவது ஒரே ஒரு அன்னோன் இருந்ததுன்னா அதான் நம்ம என்னன்னு சொல்றோம்? ஒன் வேரியபிள் இல்ல சிங்கிள் வேரியபிள் ஈக்குவேஷன் சொல்றோம். இப்போ சிங்கிள் வேரியபிள் ஈக்குவேஷன் நம்ம கொடுத்தா நாம அதை எப்படி வந்து சால்வ் பண்றது? அதை இப்படி பார்ப்போம். எக்ஸாம்பிள் பாருங்க. 7x - 2 = 19 இருக்கு. எப்படி சால்வ் பண்ணலாம்? எனக்கு வந்து என்ன பண்ணணும்னா எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு வச்சுக்கணும், மற்ற கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாம் நான் இந்த சைடு கொண்டு. அதுக்கு என்ன பண்ணலாம்? முதல்ல இந்த 2 இந்த சைடு கொண்டு வரலாம். 2 இந்த சைடு கொண்டு வந்தா உங்களுக்கு -2 இருக்கு. இந்த சைடு வந்தா +2 ஆயிடும். கரெக்டா? அப்போ 19 + 2 என்ன? 21. அதே மாதிரி 7x = 21ல இருக்கும்போது எனக்கு எக்ஸ் மட்டும்தான் இங்க வேணும். அப்ப நான் என்ன பண்ணணும்? ரெண்டு சைடும் 7ஆல டிவைட் பண்ணணும். 7ஆல டிவைட் பண்ண என்ன ஆகும்? 7x / 7 வந்து எக்ஸா மாறிடும். கரெக்டா? அதுக்கப்புறம் 21 / 7 3 ஆயிடும். அப்போ x = 3 தான் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போ x = 3 தான் அந்த சிங்கிள் வேல்யூ, அந்த அன்னோன் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அவ்வளவு ஒரு சிம்பிளான ஒரு வேர்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. Sara is saving money to buy a book. Sara is saving money to buy a book that costs $25. So சாரா வந்து ஒரு புக் வாங்கணும்னு நினைக்கிறான். அந்த புக்கோட விலை $25. She already has $13. அவட்ட ஆல்ரெடி வந்து $13 புக் அவ கையில. அவன் என்ன பிளான் பண்றா? வாரம் வாரம் $3 சேவ் பண்ணுவோம் அப்படின்னு பிளான் பண்றான். இப்ப கொஸ்டின் என்ன கேக்குறாங்கன்னா, எவ்வளவு வாரம் அவளுக்கு ஆகும் அந்த புக்கை வந்து வாங்குறதுக்கு? பாருங்க. How many weeks does she needs to save to have at least enough money to buy the book? At least enough money to buy the book. நான் என்ன சொல்ல பாருங்க. $25ங்கிறது இந்த பிரைஸ் ஃபிக்ஸ்டு, இந்த புக்கோட பிரைஸ். அவ வந்து என்ன நினைக்கிறா? 13 ஆல்ரெடி அவட்ட $13 இருக்கு. சோ $13 அவகிட்ட இருக்கு. $13 இருக்கு. அவ என்ன பிளான் பண்றா? அவ வந்து $3 ஒரு வீக்கு சேவ் பண்ணலாம்னு பிளான் பண்றா. அப்ப நான் என்ன சொல்றேன்? எக்ஸ்ன்னு நான் ஒரு புதுசா ஒரு குவாண்டிட்டி கொண்டு வரேன். இந்த எக்ஸ்னா என்ன? இது வந்து நம்பர் ஆஃப் வீக்ஸ். ஓகேவா? இப்போ 13 + 3x ஒவ்வொரு வாரம் வந்து $3 சேவ் பண்றோம். அப்ப எவ்வளவு வாரம் சேவ் பண்ணணுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நான் வந்து அந்த எக்ஸ வந்து ஏன்னா அந்த அன்னோன் எனக்கு ஹவு மெனி வீக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப அது எனக்கு வந்து அன்னோன். அப்ப அந்த ஹவு மெனி வீக்ஸை நான் வந்து எக்ஸா வச்சுக்கிறேன். அதாவது நம்பர் ஆஃப் வீக்ஸை எக்ஸா வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டு இந்த ஈக்குவேஷன் வந்து இது வந்து மீனிங்லெஸ்ஸா இருக்கு. இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா? இப்போ இந்த ஈக்குவேஷன், இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எனக்கு மீனிங்லெஸ்ஸா இருக்கு. ஏன் மீனிங்லெஸ்? ஒரு ஈக்குவேஷனா இல்ல இன்இக்வாலிட்டி எதுவுமே எனக்கு தெரியாது. ஏதோ ஒரு சிம்பிள் இருக்கணுமா? ஒன்னா ஈக்குவல் டு இருக்கணும். இல்லைன்னா எனக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு கிரேட்டர் தான் லெஸ் தான் சிம்பிள் ஏதோ ஒன்று எதுவுமே இல்லை எனக்கு. அப்போ கொஸ்டின்ல போங்க. கொஸ்டின் என்ன சொல்றாங்க? How many weeks does she need to save to have at least enough money? At least enough money. அப்ப என்ன அர்த்தம்? இந்த 13 + 3x ஆட் பண்ணா எனக்கு it should be greater than or equal to 25. அப்ப என்ன அர்த்தம்? 25ங்கிறது மினிமம் வேல்யூ. மினிமமா அவட்ட வந்து $25 இருந்தே ஆகணும். அப்பதான் அந்த புக்கே வாங்க முடியும். $25 மேல இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அப்ப மினிமம் இவ்வளவு வரணும் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப இதுல எப்படி சால்வ் பண்ணலாம்? ஈக்குவேஷன்ஸ் இந்த இன்இக்வாலிட்டி நம்ம ஃபார்ம் பண்றோம். அப்போ ரெண்டு சைடும் 3x -13 பண்ணுங்க. இந்த 13 வந்து இந்த சைடு வந்ததுன்னா -13 ஆயிடும். அப்ப 25 - 13 greater than or equal to 25 - 13 எவ்வளோ? 12. அப்ப x is greater than or equal to 4. இப்போ மினிமம் அவளுக்கு வந்து 4 வாரம் ஆகும். புரியுதுங்களா? மினிமம் வந்து 4 வாரம் ஆகும் அவளுக்கு அந்த புக்கை வாங்க. 4 வாரம் 4 வாரத்துக்கு மேலதான் ஆகும். 4 வாரத்துக்கு கம்மியா அவனால கண்டிப்பா அந்த புக்கையே வாங்க முடியாது அப்படிங்கிறது சொல்லுது. இது என்ன அர்த்தம்? x should be greater than or equal to 4. x வந்து 4ஐ விட அதிகமா இருக்கணும். 4ஐ விட கம்மியா இருக்கவே முடியாது. 3 வாரத்துல வாங்க முடியாது அவனால. கண்டிப்பா 4 வாரத்துக்கு மேலதான் அவனால அந்த புக்கை வாங்கியிருக்க முடியும். கரெக்டா? இந்த ப்ராப்ளம் புரிஞ்சு எல்லாத்துக்கும்
ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்னா என்ன அப்படின்னா, இங்க வந்து ஹையஸ்ட் பவர் வந்து 2 ஆகும். வேரியபிளோட ஹையஸ்ட் பவர் 2 இருந்ததுன்னா அதை நம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சொல்றோம். அதோட ஜெனரல் ஃபார்ம் என்ன? ஜெனரல் ஃபார்ம் இதுதான். ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c ஈக்குவல் டு 0. இங்க a என்ன? இட் இஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். b என்ன? இட் இஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். c வந்து இட் இஸ் எ கான்ஸ்டன்ட். புரியுதா? ஈக்குவல் டு 0. இப்போ எக்ஸோட ஃபார்முலா, இந்த எக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? இது வந்து எனக்கு அன்னோன், எக்ஸ்ன்றது அன்னோன். இந்த அன்னோன் எப்படி கண்டுபிடிப்பேன்? அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா தான் வந்து மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a. அப்ப இங்க இருந்து நமக்கு என்ன தெரியுது? பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கு. இந்த பிளஸ் ஆர் மைனஸ்னா என்னது? ஸோ பிளஸ்ஸாவும் இருக்கலாம் மைனஸாவும் இருக்கலாம். அப்ப எனக்கு 2 எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கும். அப்போ இங்க இருந்து ஒரு நல்லா புரிஞ்சுக்கணும். ஹையஸ்ட் பவர் எவ்வளவு இருக்கோ அவ்வளவு நம்பர் ஆஃப் எக்ஸ் நமக்கு வரும். இப்ப எக்ஸ் வந்து ஹையஸ்ட் பவர் 2. அதனால 2 எக்ஸோட 2 எக்ஸ் வரும். 2 வேல்யூ ஆஃப் எக்ஸ் இருக்கு. சரியா? எக்ஸ் வந்து 2 வேல்யூ எடுக்கும். அதுதான். இப்ப எக்ஸ் பவர் 3 இருந்ததுன்னா எக்ஸ் எவ்வளவு வேல்யூ எடுக்கும்? 3 வேல்யூ. எக்ஸ் பவர் 1 இருந்தா ஒரே வேல்யூ தான் இருக்கும். இதுதான் நம்ம வந்து ரொம்ப நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது. என்ன புரிஞ்சுக்கணும்? எக்ஸோட பவர் ஹையஸ்ட் பவர் எவ்வளவு இருக்கோ அந்த ஈக்குவேஷனுக்கு அவ்வளவு நம்பர் ஆஃப் எக்ஸ் இருக்குன்னு அர்த்தம். எக்ஸ் வந்து 2 பவர் 2 இருக்கு. அதான் ஹையஸ்ட். இப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளவு இருக்கும்? எக்ஸோட வேல்யூ 2 எக்ஸ் வேல்யூ குறையும். எக்ஸ் பவர் 3 இருந்ததுன்னா எக்ஸுக்கு 3 வேல்யூ இருக்கும். இதுதான் நம்ம சொல்லுவோம். ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம். என்ன சொல்றாங்க? ஃபைண்ட் த ரூட்ஸ் ஆஃப் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். சரி, ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதோட ரூட்ஸ். ஸோ இதுல இருந்து ஃபர்ஸ்ட் ஏ என்ன? ஏ வந்து 1 கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் வந்து -5. சி என்ன? 6. அதுதான் கான்ஸ்டன்ட். ஸோ எக்ஸ் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்? minus b plus or minus root of b square minus 4ac divided by 2a. minus b na minus b na 5. minus of minus 5. அதனால 5 plus or minus root of b square என்ன? 25 minus 4 into a என்ன? 1 into c என்ன? 6 divided by 2 into a என்ன? 1. 5 plus or minus root of 25 minus 24. 4 into 6, 24 divided by 2. அப்ப என்ன வரும்? x ஓட வேல்யூ 5 plus or minus 25 minus 24 1 root 1 1 divided by 2. அப்ப இங்க இருந்து என்ன சொல்லுது? x ஓட வேல்யூ 5 plus 1 by 2 ஆவும் இருக்கலாம், இல்ல x ஓட வேல்யூ 5 minus 1 by 2 ஓடவும் இருக்கலாம். அப்ப 5 plus 1 என்ன? 6. 6 by 2 3. 5 minus 1 என்ன? 4. 4 by 2 2. ஸோ அப்போ x ஓட வேல்யூ 2 வேல்யூ எனக்கு கிடைச்சிருச்சு. என்னென்ன வேல்யூ? 3, 2. இதுதான் ஆன்சர். புரியுதுங்களா எல்லாத்துக்கும்? இது ஒரு தடவை ரிவைஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு புரியும். ஒரு தடவை கோ த்ரூ பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு புரியும். ஸோ நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப ரொம்ப நாம எங்க நம்ம காலேஜே வந்தாலும் நாம வந்து இந்த ஃபார்முலாவை நம்ம ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ண போறோம். ஸோ அதனால 11th 12th உங்களுக்கு ரொம்ப வந்து இந்த ஃபார்முலா நீங்க யூஸ் பண்ண போறீங்க. ஸோ இந்த ஃபார்முலாவை எல்லாரும் கரெக்டா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஓகே, நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் பத்தி பார்ப்போம். நேச்சர் ஆஃப் ரூட்ஸ்னா என்ன? ரூட்னா என்ன? முதல்ல ரூட்ஸ்னா நாம எக்ஸுக்கு வந்து வேல்யூ கண்டுபிடிச்சோமா 3, 2. எக்ஸோட வேல்யூவை தான் நம்ம ரூட்னு சொல்றோம். புரியுதா? எக்ஸ் என்னென்ன வேல்யூ எடுக்குதோ அந்த வேல்யூவை ரூட்னு எடுக்கிறோம், ரூட்னு சொல்றோம். இப்போ நேச்சர் ஆஃப் ரூட்ஸ். இப்போ பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. ஏன்னா நம்ம பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ரொம்ப கவனம் செலுத்துறோம். ஏன்னா இங்க வந்து ரூட்குள்ள இருக்கு. பி ஸ்கொயர் மைனஸ் 4ac இங்க எக்ஸ்ல பாத்தீங்கன்னா ரூட்குள்ள இருக்கு இந்த வேல்யூ. இதை நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்னா டிஸ்கிரிமினன்ட்னு சொல்லுவோம். டி கேபிட்டல் டில நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இதை நம்ம பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிஸ்கிரிமினன்ட் சொல்லுவோம். இப்போ பாருங்க, பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பாசிட்டிவா இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பாசிட்டிவா இருந்தா எனக்கு 2 டிஸ்டிங்க்ட் ரியல் ரூட்ஸ். நமக்கு இங்க என்ன வந்தது? இங்க பி ஸ்கொயர் மைனஸ் 4ac நமக்கு என்ன வந்தது? 1 வந்தது.
அப்போ ஒன்னுங்கிறது பாசிட்டிவா பாசிட்டிவ். அப்ப எக்ஸோட வேல்யூ அந்த ரூட்ஸ் என்னவா இருக்கு? 2 distinct real values. 3, 2 வந்தது. இது distinct real values. டிஸ்டிங்க்ட்னா என்ன? டிஸ்டிங்க்ட்னா இங்க ரெண்டு வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஸ்டிங்க்ட்னா வேற வேற, டிஃபரண்ட். ரியல்னா உங்களுக்கு தெரியும். ரியல்னா நாட் இமேஜினரி. அதாவது ரியல் அந்த ரியல் லைன்ல இருக்கணும். மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி குள்ள இருக்கணும். அப்போ எனக்கு b ஸ்கொயர் மைனஸ் 4ac பாசிட்டிவா இருந்தா எனக்கு என்ன அர்த்தம்? 2 டிஸ்டிங்க்ட், ரெண்டு வேற வேற தனித்தனியான ரியல் நம்பர்ஸ் வரும், ரியல் ரூட்ஸ் வரும். இப்போ b ஸ்கொயர் மைனஸ் 4ac எனக்கு வந்து ஜீரோவா இருக்கு. b ஸ்கொயர் மைனஸ் 4ac ஜீரோவா இருந்தா இது எனக்கு ஜீரோடா. அப்ப என்ன ஆகும்? எக்ஸோட வேல்யூ பாருங்க, இந்த கேஸ்ல பாருங்க, இந்த செகண்ட் கேஸ்ல பாருங்க, b ஸ்கொயர் மைனஸ் 4ac ஜீரோன்னு சொன்னா அப்ப எனக்கு எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? மைனஸ் b டிவைட் பை a தான், 2a வருமா? இது பாருங்க, மைனஸ் b பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac தான் ஜீரோ. அப்போ மைனஸ் b பிளஸ் ஆர் மைனஸ் ஜீரோ பை 2a. மைனஸ் b பிளஸ் ஆர் மைனஸ் ஜீரோ வந்து எனக்கு மைனஸ் b. ஸோ எக்ஸ் வந்து மைனஸ் b பை 2a வரும். ஆனா எனக்கு என்ன சொல்லியிருக்கேன்? எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் பத்தி நான் படிச்சிருக்கோம். அப்போ எக்ஸ்க்கு ரெண்டு வேல்யூ இருக்கும். அப்ப இதே வேல்யூ இன்னொரு தடவை ரிப்பீட் ஆகும். இதே வேல்யூ ரெண்டு தடவை வரும். புரியுதுங்களா? ஸோ ஒன் ரியல் ரூட்டா இருக்கும். ஆனா வந்து இது வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. எக்ஸ் வந்து ரெண்டு தடவை வரும். அதே நம்பர் வந்து ரெண்டு தடவை வரும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க, எக்ஸ் பிளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோன்னு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். எக்ஸ் பிளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு ஈக்குவல் டு ஜீரோ. அப்ப இங்க என்ன அர்த்தம்? எனக்கு எக்ஸ் பிளஸ் 2 இன்டூ எக்ஸ் பிளஸ் 2 எழுதலாமா? இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா முதல்ல? ஏன்னா எனக்கு பவர் 2 இருக்கு. இது நம்ம வந்து a பிளஸ் b த ஹோல் ஸ்கொயர்ல நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் உண்டு வரும். அப்போ இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். அப்போ இங்க இருந்து நான் என்ன சொல்லலாம்? எக்ஸோட வேல்யூ எனக்கு இங்க வந்து -2, இது ஈக்குவல் டு 0 போட்டா -2 வரும். அப்ப எக்ஸோட வேல்யூ -2, -2. கரெக்டா? இப்போ இதுக்கு டிஸ்கிரிமினன்ட் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4x பிளஸ் 2 ஈக்குவல் டு 0. எக்ஸ் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் போட்டா நமக்கு 4 வரும். பிளஸ் 2ab வந்து எனக்கு 4x வரும். இதுக்கு டிஸ்கிரிமினன்ட் என்ன? டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ b ஸ்கொயர்னா 16 minus 4 into a into c. அப்போ 16 minus 16 டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ 0 வரும். இப்போ டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ 0 வந்தா எனக்கு என்ன அர்த்தம்? ரெண்டு ரூட்டுமே எனக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ரெண்டு ரூட்டு சேம் ரூட்ஸ், ஆனா ரெண்டு தடவை ஒரே ஒரு தடவை ரிப்பீட் ஆயிருக்கு, அவ்வளவுதான். இதை வந்து நாம நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்குறோம்? இது வந்து மூணாவது கேஸ், ரொம்ப இம்பார்ட்டன்டான கேஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கேஸ். ஏன் இம்பார்ட்டன்ட்? இது நம்ம பெரிய கிளாஸ்ல ஒரு தனியா ஒரு சாப்டர்லயே படிக்க போறோம். என்ன சொல்றோம்? இஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac நெகட்டிவா இருந்தா என்ன ஆகும்? நமக்கு ரூட்டுக்குள்ள நெகட்டிவா வந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? அது வந்து இட் இஸ் நாட் டிஃபைன்டா ரியல் நம்பர்ல. ரியல் நம்பர்ல நமக்கு ரூட்குள்ள நெகட்டிவ் வரவே வராது. ஆனா இங்க அப்படி வந்ததுன்னா நமக்கு அது என்ன சொல்றோம்? அந்த நோ ரியல் ரூட்ஸ், ரியல் ரூட்டே இல்ல. காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் ஆர் இமேஜினரி ரூட்ஸ், இமேஜினரி. சரியா? ஸோ நம்ம ரியல் நம்ம கண்ணால பார்க்கவே முடியாதுடா. அந்த ரியல் ரூட்டை பார்க்கவே முடியாது. நமக்கு வந்து இமேஜினரி தான் அது. இமேஜின் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். அதை நம்ம வந்து பெரிய கிளாஸ்ல இதை எப்படி வந்து படிக்க போறோங்கிறத பின்னாடி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த மூணு கேஸை. என்னென்ன? டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ பாசிட்டிவா இருந்தா ரெண்டு ரியல் ரூட்ஸ், ரெண்டு டிஸ்டிங் ரியல் ரூட்ஸ். டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ ஈக்குவல் டு ஜீரோவா இருந்தா ஒரே ரியல் ரூட் ரெண்டு தடவை ரிப்பீட் ஆயிருக்கும். டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ நெகட்டிவா இருந்தா நோ ரியல் ரூட், இமேஜினரி ரூட்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் வந்து சம் அண்ட் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் ரூட்ஸ் பத்தி பார்ப்போம். இப்போ எனக்கு ரெண்டு ரூட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரூட் என்ன சொல்றேன்? எக்ஸோட வேல்யூ சால்வ் பண்ணா வர ரெண்டு வேல்யூ தான் அந்த வேல்யூ ரூட்ஸ் சொல்றேன். அந்த ரூட்ஸை வந்து ஆல்பா பீட்டான்னு வச்சுக்கோங்க. ரொம்ப காமனான இது தான். ஆல்பா பீட்டாவை தான் நம்ம ரொம்ப காமனா எடுத்துப்போம். சம் என்ன? ஆல்பா பீட்டாவோட சம் ஆல்பா பிளஸ் பீட்டா.
ஆல்ஃபா பிளஸ் பீட்டாவோட வேல்யூ மைனஸ் பி பை ஏ. மைனஸ் பி பை ஏனா பி வந்து எனக்கு என்னது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், ஏங்கிறது எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட், சிங்கிறது கான்ஸ்டன்ட் வேல்யூ. இதை நாம ஞாபகம். ஆல்ஃபா சம் ஆஃப் தி ரூட்ஸ் என்ன வருது? மைனஸ் பி பை ஏ வருது. ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் என்ன வருது? சி பை ஏ. இதை நாம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ சம் ஆஃப் தி ரூட்ஸ்னா என்ன அர்த்தம்? ஆல்ஃபா பிளஸ் பீட்டா. இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து ஏன் இது அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ இங்க நமக்கு ஒரு லாஸ்ட்ல ஒரு எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம்? ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருக்கு. அதுக்கு வந்து 2 ரூட் வந்தது. எனக்கு என்னென்ன ரூட் வந்தது? 3, 2 வந்தது. சம் ஆஃப் தி ரூட்ஸ் என்ன? 3 + 2. 3 + 2 என்ன? 5. 5 என்னது? மைனஸ் பி பை ஏன்னு சொல்லலாமா? இங்க பி என்ன? மைனஸ் பி பை ஏன்னா என்ன வரும்? மைனஸ் ஆஃப் மைனஸ் 5 which is equal to minus of minus 5 by a என்ன 1. அப்ப என்னது plus 5. ஸோ அப்போ ஆல்ஃபா பிளஸ் பீட்டா, அதாவது சம் ஆஃப் தி ரூட்ஸும் மைனஸ் பி பை ஏவும் எனக்கு ஈக்குவலா இருக்கு. அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் ரூட் 3 × 2 which is equal to 6. இது ஈக்குவல் டு என்னது? சி பை ஏ வருதா? ஓகே, மைனஸ் பி பை ஏ. இது வந்து சி பை ஏ வருதா பாருங்க. 6 சி பை ஏ வந்து 1, 6 by 1. ஸோ அப்போ which is equal to சி பை ஏ. புரியுதா? ஸோ அப்போ அதே நாம தான் வந்து நம்ம இங்க நாம பார்ப்போம். ஸோ ஆல்ஃபா பீட்டான்னு 2 ரூட் இருந்ததுன்னா ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு அது நம்ம என்ன சொல்றோம்? ஆல்ஃபா பிளஸ் பீட்டா வந்து மைனஸ் பி பை ஏனோ, ஆல்ஃபா பீட்டா சி பை ஏனோ சொல்றோம். புரியுது எல்லாத்துக்குமே? இது ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ நான் மார்க் பண்ணி வச்சிடறேன். இது வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ everybody please focus on this part. இப்போ ஒரு நல்ல கொஸ்டினோட நான் வந்திருக்கேன். ஸோ இந்த ஸ்லைடோட இந்த இதை நம்ம முடிக்க போறோம். ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன சொல்லுது இந்த கொஸ்டின்? The quadratic equation x square plus minus k plus 3x plus 2k plus 5 equal to has alpha and beta are the roots. As the roots. So இதோட ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷனுக்கு ரூட் வந்து ஆல்பா பீட்டான்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கேட்கறாங்க? எக்ஸ்பிரஸ் த சம் ஆல்பா பிளஸ் பீட்டா அண்ட் ஆல்பா பீட்டா இன் டர்ம்ஸ் ஆஃப் கே. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? ஏ முதல்ல எடுத்துருக்கோம். ஏ என்ன? The coefficient of x square, it is 1. B என்ன? Coefficient of x minus k plus 3. C என்ன? The constant value 2k plus 5. So எனக்கு alpha plus beta first questionக்கு நான் வரும். alpha plus betaங்கிறது என்னது? minus b by a. minus b by a னா minus of minus k plus 3 by 1. என்ன வரும்? k plus 3. செகண்ட் ஒன். இதுலயே வந்து ப்ராடக்ட் எப்படி பண்ணலாம்? ஆல்பா பீட்டா. ஆல்பா பீட்டாங்கிறது சி பை ஏ. சி பை ஏன்னா என்னது? இங்க சி என்ன? சி வந்து 2k plus 5. 2k plus 5 by a என்ன? 1. அப்போ which is equal to 2k plus 5. புரியுது எல்லாத்துக்குமே? இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இன்னொன்னு என்ன சொல்றாங்க பாருங்க. Given that alpha square plus beta square equal to 20, find the possible values of k. இது நல்ல கொஸ்டின். பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க செகண்ட்ல. alpha square plus beta square equal to 20. Find the value of all possible values of k. Okay. 20. நமக்கு ஒரு ஐடென்டிட்டி படிச்சிருக்கோம் நாம. என்ன ஐடென்டிட்டி? a ஸ்கொயர். இது வந்து பாருங்க எங்க கன்ஃபியூஷன் ஆயிடும். நான் இங்க இப்படி போறேன். ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு நாம என்ன படிச்சிருக்கோம்? ஆல்பா பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்பா பீட்டா படிச்சிருக்காங்க. பேசிக் ஐடென்டிட்டியா? பேசிக் ஐடென்டிட்டியா? ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போறேன்? ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் இருக்கிற இடத்துல நான் இதை அப்ளை பண்ண போறேன். ஆல்பா பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்பா பீட்டா which is equal to என்னது? 20. ஆல்பா பிளஸ் பீட்டாவோட வேல்யூ என்னடா? நான் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கேன். என்னது? ஆல்பா பிளஸ் பீட்டாவோட வேல்யூ k plus 3. ஆல்பா பிளஸ் பீட்டாவோட வேல்யூ k plus 3. அப்போ k plus 3 the whole square minus 2 into ஆல்பா பீட்டாவோட வேல்யூ என்ன? ஆல்பா பீட்டாவோட வேல்யூ 2k plus 5. அப்போ into 2k plus 5 which is equal to 20. அப்ப என்ன அர்த்தம்? இங்க வந்து நான் வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். எப்படி சிம்பிளிஃபை பண்றதா? எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. a ஸ்கொயர் plus 2ab அதாவது 6k plus b ஸ்கொயர் plus 9 minus 4k. அடுத்து என்னடா வரும்? -2 into plus 2k வந்து -4k minus 10
which is equal to 20 னு வரும். அப்ப என்ன வரும்? k ஸ்கொயர் வந்து அப்படியே தான் இருக்கும். இங்க பிளஸ் 6k இருக்கு, இங்க மைனஸ் 4k இருக்கு. ரெண்டு ஆட் பண்ணா ஆகும் பிளஸ் 2k பிளஸ் 9 இருக்கு, மைனஸ் 10 இருக்கு. அப்போ மைனஸ் 1 which is equal to 20. இந்த 20 இன்சைட் கொண்டு வரலாமா? கொண்டு வந்தா என்ன ஆகும்? k ஸ்கொயர் பிளஸ் 2k மைனஸ் 1 மைனஸ் 21 equal to 0. அப்ப என்ன ஆகும்? k ஸ்கொயர் பிளஸ் 2k மைனஸ் 22 equal to 0. ஸோ இதுதான் எனக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வந்துருச்சு. இதை சால்வ் பண்றது ஈஸியா எப்படி சால்வ் பண்ணலாம்? k equal to மைனஸ் b plus or minus root of b square minus 4 into 1 into minus 22. Correct? Divided by 2 into a வந்து 1. அப்போ minus 2 plus or minus root of 4 plus 88. Correct? 4 into 22 வந்து 88. Minus into minus plus side. Divided by 2. அப்போ என்ன ஆகும்? Minus 2 plus or minus root of 92 divided by 2. அப்போ k ஓட வேல்யூ என்ன வரும்? k ஓட வேல்யூ minus 2 plus root 92 by 2, comma minus 2 minus root 92 by 2. So இது ரெண்டு தான் k ஓட வேல்யூ. ஃபைனா? ஸோ இதுதான் நமக்கு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ முடிக்கிறோம். ஸோ குட் பை, லெட்ஸ் மீட் இன் த நெக்ஸ்ட் பார்ட். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்னைக்கு நம்ம வந்து அல்ஜிப்ராவோட செகண்ட் லெக்சர் பார்க்க போகிறோம். நான் தான் யோகன் நரசிம்மன், எக்ஸ்பென்டர். ஸோ என்ட்ராகும். இன்னைக்கு நம்ம என்னென்னலாம் பார்க்க போறோம்னா, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். நேற்று என்ன பார்த்தோம்? குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் பற்றி படித்தோம், பாலினாமியல்ஸ் பற்றி படித்தோம், பேசிக்ஸ் சிலதுனா கவர் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு நம்ம வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட எப்படி கிராஃப் ஆகாது அப்படிங்கிறத அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல நாம் நேற்று என்னென்னலாம் படித்தோம்? ஸோ ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்தா அது எப்படி ஃபர்ஸ்ட் அது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் என்னன்னு படித்தோம். அப்புறம் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்தா அதில் வந்து எப்படி ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறதுங்க படித்தோம். இதை ஒரு கிராஃபா நம்ம போட முடியுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஆமா, போடலாம். அந்த கிராஃப் எப்படி இருக்கும்? இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட கிராஃப் வந்து நமக்கு ஒரு யூ ஷேப் கிராஃப், அதாவது அதை பார்க்க ஒரு யூ மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு யூ ஷேப் இல்ல என் ஷேப்னு கூட சொல்லலாம். யூ ஷேப்பாகவும் இருக்கும், என் ஷேப்பாகவும் இருக்கும், டிபெண்டிங் ஆன் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். இஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் பாசிட்டிவ், அப்போ நமக்கு யூ ஷேப் வருது. இஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் நெகட்டிவ், நமக்கு என் ஷேப் வருது. இதை பத்தி நம்ம டீடைல்டா இப்போ பார்க்கலாம். அதோட ஷேப் என்ன அப்படி யாரோ கேட்டாங்கன்னா யூ ஷேப் என் ஷேப்னு நம்ம சொல்லக்கூடாது. ஸோ நம்ம மேத்தமெட்டிக்கலா நமக்கு ஒரு ஃபிகர் இருக்கு, அந்த இது பேர் தான் பேரபோலா. ஸோ இது நம்ம வந்து டீடைல்டா நம்ம 11th and 12th படிப்போம். ஆனால் அந்த பேரபோலா பத்தி. ஆனால் இப்போதைக்கு நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த பேரபோலாங்கிறது ஒரு யூ ஷேப்டு இல்லை என் ஷேப்டு கர்வ். ஸோ இதை வந்து நம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை இந்த மாதிரி ஷேப்பா நம்ம வந்து கிராஃப்ல வரைய முடியுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ கிராஃப் வரைகிறதுக்கு என்னென்னலாம் நம்ம வந்து மைண்ட்ல வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரூட்ஸ். இந்த ரூட்ஸ்னா என்ன? நம்ம ஞாபகம் இருக்கா? நம்ம அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஈக்குவல் டு 0ன்னு போட்டு குவாட்ராட்டிக் ஃபார்முலா யூஸ் பண்ணி ரூட்ஸ் கண்டுபிடிச்சோம். அதேதான். ஸோ வேர் த கிராஃப் டச்சஸ் த கிராசஸ் த எக்ஸ் ஆக்சிஸ், அப்புறம் இந்த ஒய் இன்டர்செப்ட். ஸோ இதுதான் இந்த ரூட்ஸோட பாயிண்ட்ஸ். ஸோ இதுதான் அந்த ஒய் இன்டர்செப்ட். ஒய் இன்டர்செப்ட்னா எக்ஸ் 0வா இருக்கும்போது ஒய்யோட பாயிண்ட் என்ன அப்படிங்கிறது. அப்புறம் இந்த வெர்டெக்ஸ். இந்த வெர்டெக்ஸோட ஃபார்முலா வந்து கண்டுபிடிக்கணும்னா, வெர்டெக்ஸ்ங்கிறது என்னது? வெர்டெக்ஸ்ங்கிறது இந்த பாயிண்ட். இங்க வந்து அந்த பேராபோலா வந்து இங்க பாருங்க, முதல்ல வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வருது பாருங்க. இங்க இருந்து இது வரைக்கும் நோட் பண்ணுங்க. இங்க இருந்து இது வரைக்கும் நோட் பண்ணீங்கன்னா அப்படியே டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. அதுக்கப்புறம் சடனா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அது இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டா? ஸோ அப்போ அந்த பாயிண்ட் இருக்குல்ல, அந்த சடனா சேஞ்ச் ஆகிற பாயிண்ட் இருக்குல்ல, இந்த நெகட்டிவ் அப்படியே டிக்ரீஸ் ஆகுறதுல அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது இல்ல, அந்த பாயிண்ட் தான் நம்ம வந்து வெர்டெக்ஸ்னு சொல்லுவோம். இந்த சென்டர் பாயிண்ட். ஓகே, இந்த வெர்டெக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஈஸியான ஃபார்முலா இருக்கு. இதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ மைனஸ் பி பை 2a அப்படிங்கிறது தான் இதோட ஃபார்முலா. வெர்டெக்ஸ் பிங்கிறது என்னது? இட் இஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். ஏங்கிறது இட் இஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ கிராஃப் வரதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃபைண்ட் த கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ் ஆஃப் வெர்டெக்ஸ்.
எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ அது வந்து நம்ம மைனஸ் பி பை டூ ஏ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை டூ ஏ. ஸோ இது வந்து எக்ஸோட பாயிண்ட், இது சொல்ல மறந்துட்டேன். மைனஸ் பி பை டூங்கிறது எக்ஸோட பாயிண்ட், எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை டூ ஏ. அப்போ ஒய் எப்படி நான் கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு கிராஃப்ல வந்து நமக்கு கொஸ்டின்ல ஒய் ஈக்குவல் டு சம் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி இருக்கும். ஸோ அந்த ஈக்குவேஷன்ல நம்ம இந்த எக்ஸை போட்டோம்னா நம்ம ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். நான் வந்து உங்களுக்கு டீடைல்டாக எனக்கு ஒரு கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வெர்டெக்ஸ் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ வந்து ஈஸி, மைனஸ் பி பை டூ ஏ வச்சு எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் அந்த எக்ஸோட வேல்யூ எடுத்து நம்ம ஒய்ல போட்டோம்னா ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் ஒரு 3 பாயிண்ட் நம்ம கண்டுபிடிச்சா போதும் எக்ஸ்ட்ரா, நம்ம வந்து அந்த கிராஃப் பில்ட் பண்றதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அதனால தான் என்ன சொல்றாங்கன்னா, கிரியேட் அ ஃபங்க்ஷன் டேபிள் அண்ட் பில்ட் 2 பாயிண்ட்ஸ் ஆன் ஈச் சைட் ஆஃப் த வெர்டெக்ஸ். ஓகே, பிளாட் யுவர் பாயிண்ட்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ட் யுவர் கர்வ்ஸ். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஒரு கொஸ்டின் போடலாம். என்ன சொல்றாங்க இந்த கொஸ்டின்ல? நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் நத்திங் பட் ஒய். ஒய்யை தான் நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து நீங்க கன்ஃபியூஷனே ஆக வேண்டாம். ஸோ ஒய் இல்ல எஃப் ஆஃப் எக்ஸ், இது ரெண்டும் ஒன்று தான், ஆர் ஒய். ஸோ இது ரெண்டு வந்து ஒரு சிம்பாலிக் ரெப்ரஸன்டேஷன் தான் எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ்னா ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். இந்த கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் வந்து எக்ஸால டிபெண்ட் ஆயிருக்குங்கிறது. ஓகேவா? இங்க எக்ஸ் வந்து இண்டிபெண்டன்ட், ஒய் வந்து டிபெண்டன்ட் ஆன் எக்ஸ். இதை பத்தி நம்ம பின்னாடி போகணும். ஓகே, ஸோ இங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 6x பிளஸ் 5. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ஃபர்ஸ்ட் வெர்டெக்ஸ் கண்டுபிடிக்கலாம். வெர்டெக்ஸ் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? வெர்டெக்ஸ்க்கு எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை டூ ஏன்னு போகணும்னு நான் சொல்லியிருக்கேன். மைனஸ் பி பை டூ ஏன்னா என்னது? இங்க பி என்னது? நமக்கு இங்க பி வந்து 6 நண்பர்களே. இங்க பி வந்து 6, ஏ வந்து 1, சி வந்து நமக்கு 5. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி என்னது? 6 பை 2 இன்டூ ஏ என்னது? 1. ஸோ அப்போ நமக்கு மைனஸ் 3 தான் வந்து எக்ஸ். ஸோ அப்போ எனக்கு இது வந்து ஒய் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த எக்ஸ் எடுத்து இங்க சப்ஸ்டியூட் பண்ணணும் நீங்க. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணா என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர்னா 3 மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 6 இன்டூ மைனஸ் 3 பிளஸ் 5. அப்போ என்ன வரும்? 9 பிளஸ் 6 3s are மைனஸ் 6 இன்டூ 3. அப்போ என்ன வரும்? மைனஸ் 18 பிளஸ் 5. அப்போ 9 மைனஸ் 18 என்ன? மைனஸ் 9 பிளஸ் 5. அப்போ மைனஸ் 4. அப்போ ஒய்யோட வேல்யூ நமக்கு மைனஸ் 4 அட் த வெர்டெக்ஸ் பாயிண்ட். எக்ஸோட வேல்யூ மைனஸ் 3, ஒய்யோட வேல்யூ மைனஸ் 4. அப்போ எந்த குவாட்ரண்ட்ல இருக்கு இது? எஸ், யூ ஆர் ரைட். இது வந்து தேர்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு. தேர்ட் குவாட்ரண்ட் என்னது? இது. சோ இந்த வேல்யூ இந்த சம்வேர் இங்க இருக்கு. கரெக்டா? எக்ஸு மைனஸ் ஒய்யூ மைனஸ்னா தேர்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு. ஓகே, சோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் வந்து ஏதோ 2 பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? சோ இந்த ஈக்குவேஷனை ஒய் வந்து 0 போடுங்க. முதல்ல ஒய் 0 போட்டா என்ன வரும்? ஃபர்ஸ்ட் இது. செகண்ட் பாருங்க, ஒய் ஈக்குவல் டு 0 போடும். அப்போ வந்து நமக்கு ஈக்குவேஷன் என்ன ஆகும்? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 6x பிளஸ் 5 ஈக்குவல் டு 0. நான் இது எப்படி எழுதலாம்? ஸோ நம்ம இதை வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இது சால்வ் பண்றது ரொம்ப ஈஸி. ஸோ நம்ம எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா நமக்கு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இது எப்படி எழுதுனான்னா, இன்னொரு மெத்தட் நான் ஒன்று சொல்லி தரேன். அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் எக்ஸோட வேல்யூ. இல்லை இன்னொரு மெத்தட் இருக்கு. இன்னொரு மெத்தடில் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஸோ 5 6. ஸோ 2 நம்பர் நமக்கு மல்டிப்ளை பண்ணா 5 வரணும். அதே 2 நம்பர் ஆட் பண்ணா 6 வரணும். 5ங்கிறது நான் என்னங்க சொன்னேன்? இந்த ஏ இன்டூ சி பண்ணியிருக்கேன். ஸோ ஏ இன்டூ சி 5 6. அப்போ என்ன வரும்? 5 இன்டூ 1 மல்டிப்ளை பண்ணா எனக்கு 5 வரும். 5 பிளஸ் 1 பண்ணா 6 வரும். அப்போ எனக்கு எக்ஸ் பிளஸ் 5 இன்டூ எக்ஸ் பிளஸ் 1 இந்த ஈக்குவேஷனை எழுதலாம். ஸோ இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? மைனஸ் 5 அண்ட் மைனஸ் 1. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 5, மைனஸ் 1. இந்த மெத்தட் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக வந்து நார்மலான மெத்தட்லேயே நீங்கள் போடலாம். எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி அந்த மெத்தட் போட்டு இது கண்டுபிடிக்கலாம். அதே ரிசல்ட் தான் வரும். அப்போ நமக்கு இந்த பாயிண்ட் எங்கே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பிளாட் பண்ணோம். ஒய் 0ன்னு சொல்லிட்டோமா? ஃபர்ஸ்ட் இங்க ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தோம். இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு வெர்டெக்ஸ்.
y ஈக்குவல் டு 0 இருக்கும். y எங்கடா 0வா இருக்கும்? y வந்து x ஆக்சிஸ்ல எல்லாமே எனக்கு y 0வா? அப்போ x வந்து -5. அப்ப எங்க இருக்கும் -5? இங்க இருக்கும். -1ங்கிறது இங்க இருக்கும். ஓகே. இதுல இருந்தே நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஒரு 3 பாயிண்ட் இருந்தாவே நம்ம கிராஃப் ஈஸியா பிளாட் பண்ணிடலாம். நான் என்ன சொன்னேங்க? இது வந்து ஒரு யூ ஷேப்டுன்னு வரும்னா ஒன்னா யூ ஷேப்பு இல்ல என் ஷேப்டு வரும். இங்க என்ன ஷேப்ல வந்துருக்கு பாருங்க. ஸோ இந்த 3 பாயிண்ட் நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு கிராஃப் கிடைச்சிடும். எப்படி அப்படி இதுதான் நமக்கு அந்த குவாட்ராட்டிக் யூஸ் ஆன கிராஃப். இந்த பாயிண்ட் என்னது? இந்த பாயிண்ட் -5, 0. இந்த பாயிண்ட் என்ன? -1, 0. இந்த பாயிண்ட் என்ன? -3, -5 சாரி -4 வெர்டெக்ஸ் பாயிண்ட். எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் கோ டு தி நெக்ஸ்ட் ப்ராப்ளம். நெக்ஸ்ட் மெத்தட். நெக்ஸ்ட் என்னது? சிந்தட்டிக் டிவிஷன். சிந்தட்டிக் டிவிஷன் என்ன? சிந்தட்டிக் டிவிஷன்னா synthetic division is a simplified method to divide a polynomial by a binomial. binomial என்னன்னு சொல்லுவோம் பாருங்க. இப்படி இருக்கிறது, இந்த மாதிரி ஃபார்மேட்ல இருக்கிறது. and the unfind roots solution. roots நடந்து solution. it's faster than long division but works for the linear division. சரி, இந்த டெஃபினிஷன்ஸ்லாம் விட்டுட்டு நம்ம ஒரு ப்ராப்ளம் போவோம். அப்பதான் நமக்கு ரொம்ப ஈஸியா நம்மளால கிராஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் நமக்கு பாலினாமியல், இதுதான் நமக்கு அந்த பைனாமியல் டிவைசர். இது நம்ம வந்து இந்த பாலினாமியல் இதோட நம்ம டிவைட் பண்ண போறோம். எப்படி பண்ணலாம்? ஸோ டிவிஷன்ல நம்ம என்ன பண்ணுவோம்? எப்பவுமே இப்படி ஒரு இன்வெர்டட் எல் மாதிரி நம்ம போட்டுப்போம். அப்புறம் என்ன பண்ணுவோம்? உள்ள வந்து 2x³ -5x² -x + x எழுதிக்கிறோம். இது வெளியே நேரத்துக்கு x - 2 இருக்கு. இப்போ இப்படி பண்ணலாம். ஸோ நல்லா கவனிங்க. எனக்கு இந்த இடத்துல எனக்கு 2x³ வரணும். அப்போ நான் என்ன எழுதுனா இங்க மேல குவேஷன்ட்ல நான் என்ன எழுதுனா எனக்கு இங்க 2x³ வரும். அப்போ நீ கண்டிப்பா 2 வரணுமா? எனக்கு சம்திங் இப்ப பாருங்க, சம்திங் மல்டிப்ளைட் பை x வந்து 2x³ வரணும். அப்ப இந்த சம்திங் இந்த மேல இருக்கிற கோஷன் தான் எனக்கு வேணும். அவங்க கோஷன் வந்து என்னது? 2x³ பை x ஆஃப் 2 கேன்சல் ஆகி 2x² வரும். அப்போ 2x² நான் எழுதிக்கிறேன். 2x² x ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா 2x³ ஆயிடும். அதே மாதிரி 2x² -2ஆல மல்டிப்ளை பண்ணோம். அப்போ -4x² ஆயிடும். இது ரெண்டுத்தையும் நான் சப்ராக்ட் பண்றேன். இப்போ என்ன ஆகும்? இது ரெண்டு கேன்சல் ஆயிடும். -5x² + 4x² எனக்கு -x² ஆயிடும். அப்புறம் இங்க இருக்கிறத நம்ம கீழே கொண்டு வருவோம். இப்போ என்ன ஆகும்? -x ஆகும். இப்போ என்ன பண்ணணும்? இப்போ எனக்கு அதே மாதிரி பாருங்க, கோஷன் 2 இன்டூ எனக்கு x பண்ணனா எனக்கு என்ன வரணும்? -x² வரணும். கோஷன் 2 என்ன வருது? -x. ஸோ அப்போ இங்க நான் -x போட்டேன்னா எனக்கு என்ன ஆகும்? -x into x -x² -x into -2 + 2x. ஸோ இதை நான் என்ன பண்ணணும்? சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணோம்னா இங்க ஆல்ரெடி மைனஸ் சிம்பிள் இருக்கு, பிளஸ் சிம்பிள் ஆயிடும். இங்க பிளஸ் சிம்பிள் இருக்கு, மைனஸ் சிம்பிள் ஆயிடும். அப்ப நான் இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். கரெக்டா? -x² + x² கேன்சல் ஆயிடும். -x -2x என்ன? -3x. அடுத்து இங்க +6 இருக்கா? அது அப்படின்னா கீழே கொண்டு வரேன். கொண்டு வந்து என்ன ஆகும்? +6 ஆயிடும். இப்ப அதே மாதிரி கோஷன் 3 இன்டூ சம்திங் நான் x பண்ணனா எனக்கு என்ன வரணும்? -3x வரணும். அப்ப x கோஷன் 3 என்ன? -3. அப்போ நான் -3ஆல இதை மல்டிப்ளை பண்ணனா எனக்கு இங்க என்ன வரும்? -3x + 6. அப்ப இது ரெண்டு நான் சப்ராக்ட் பண்ணனா இங்க பிளஸ் ஆயிடும், இங்க மைனஸ் ஆயிடும். இது ரெண்டு கேன்சல் ஆயிடும், இது ரெண்டு கேன்சல் ஆயிடும், 0 வரும். இதே நமக்கு டினாமினேட்டர்ல 0ன்னு வந்துருச்சுன்னா அப்ப என்ன அர்த்தம்னா இதையும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு இந்த ஆன்சர் வந்துடும். அதாவது கொஸ்டின்ல கொடுத்துருக்காரு இந்த ஆன்சர் வரும். புரிஞ்ச நண்பர்களே?
ஸோ இதுதான் வந்து சிந்தட்டிக் டிவிஷன் நம்ம சொல்கிறோம். ஸோ இது ஒரு தடவை கோ த்ரூ பண்ணுங்க. இதுதான் மெத்தடு. இப்படி தான் நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ இதுக்கான அர்த்தம் என்னன்னா, இது ரெண்டையும் நான் டிவைட் பண்ணேன்னா எனக்கு வந்து ஒரு கோஷியன் வருது. இதுதான் ரிமைண்டர். ரிமைண்டர் நமக்கு 0 வந்ததுன்னா என்ன அர்த்தம்னா, கோஷியன் இங்கே மேலே இருக்கிறதுல இதையும் எக்ஸ் மைனஸ் 2யும் நான் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு கொடுத்துருக்கிற கொஷின் இதுவே வந்துடும். ஸோ இதுதான் ஜென்ரல் மீனிங். ஸோ சிந்தட்டிக் டிவிஷன் வந்து இட் இஸ் நத்திங் பட் டிவிஷன் ஒரு பாலினாமியில் டிவைட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு பைனாமியல் இந்த ஃபார்முலா எக்ஸ் மைனஸ் சி இருக்கு, எக்ஸ் பிளஸ் சி இருக்கிற ஃபார்முலா இருக்கு. பைனாமியலால நம்ம வந்து என்ன பண்றோம்னா சப்ராக்ட் பண்ணுறோம். இதுதான் நம்ம வந்து சிந்தட்டிக் டிவிஷன். நெக்ஸ்ட் டாபிக் போகலாமா? இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச டாபிக் அல்ஜிபிரிக் ஃபார்முலாஸ். அல்ஜிபிரிக் ஃபார்முலாஸ் இல்லை அல்ஜிபிரிக் ஐடென்டிட்டிஸ், இது எப்படி வேணா சொல்லலாம். ஸோ இதை வந்து நம்ம வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். நமக்கு 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஆரம்பிச்சு நமக்கு டிகிரி, நம்ம என்டையர் டிகிரியில் நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி அல்ஜிபிரிக் ஃபார்முலாஸ். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ a plus b the whole square equal to a square plus 2ab plus b square, a minus b the whole square வந்து a square minus 2ab plus b square. ஸோ இந்த டேபிளர் காலமா எல்லாரும் மெமரைஸ் பண்ணுவோம். ஓகேவா? இது வந்து சிம்பிள் ஐடென்டிட்டி, எல்லாருமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் உங்களுக்கு காமிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்லைடு எல்லாரும் பார்த்து எல்லாமே இந்த விஷயத்த எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? Let's move on to the next thing. என்னது? ப்ராடக்ட் ரூல், அல்ஜிபிரிக் ரூல்ஸ், ப்ராடக்ட் ரூல், கோஷியன்ட் ரூல், பவர் ஆஃப் ரூல், பவர் ரூல், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ரூல்ஸ். ஸோ இந்த லாஸ்ட் 2 ஸ்லைடு, இந்த ஸ்லைடும் நம்ம முன்னாடி காமிச்ச ப்ரீவியஸ் ஸ்லைடு ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ஏன்னா இது நம்ம வந்து 8th 9th மட்டும் யூஸ் பண்ணாம எல்லா இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஜேஇல கூட இதை நம்ம யூஸ் பண்ண போறோம். இது தெரிஞ்சுக்கிறது வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல என்ன சொல்றது? ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் ரூல். ப்ராடக்ட் ரூல் என்ன? பேஸ் 2 சேமா இருந்தா மேல பவர்ஸ் ஆட் ஆயிடும். எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம்? 2 power 1 into 2 power 2 equal to என்ன வரும்? 2 power 1 plus 2 which is equal to 2 power 3. கரெக்டா? ஸோ பேஸ் 2 எனக்கு சேமா இருக்கு. அப்போ பவர் 2க்கு நான் ஆட் பண்ணலாம். ஓகே, இப்போ பேஸ் 2 சேமா இருக்கு, டிவிஷன்ல இருக்கு, ரெண்டுமே டிவைட் ஆகுதுன்னா நம்ம 2 பவரையும் மைனஸ் பண்ணுவோம். அதாவது எக்ஸாம்பிள் 2 power 1 by 2 power 2. அப்ப என்ன பண்ணணும்? 2 power 1 minus 2 which is equal to 2 power minus 2. புரியுதுங்களா? அதே மாதிரி பவர் ஆஃப் பவர் ரூல். பவர் ஆஃப் பவர் ரூல்னா பவருக்கு இன்னொரு பவர் இருக்கு. அப்ப என்ன இருக்கு? 2 மல்டிப்ளை இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, 2 power 2 into whole power 3. அப்ப என்ன வரும்? 2 power 2 into 3 which is equal to 2 power 6. புரியுதா? அதுக்கப்புறம் பவர் ஆஃப் ப்ராடக்ட் ரூல், ஏபி பவர் எம் வந்து என்னன்னா ஏ பவர் எம் பி பவர் எம். ஸோ இப்போ இங்க ஃபர்ஸ்ட் ரூல்ல நம்ம என்ன பார்த்தோம்? பேஸ் 2 சேமா இருந்தா பவர் ஆட் பண்ணோம். இப்போ பவர் சேமா இருக்கு, பேஸ் 2 டிஃபரெண்டா இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? ரெண்டுத்தையும் தனித்தனியா எழுதி மல்டிப்ளை பண்ணணும். அதாவது எக்ஸாம்பிள் 3 into 2 power 5 அப்படின்றதுனா நான் எப்படி எழுதலாம்னா 3 power 5 into 2 power 5 பிரிச்சு எழுதிக்கலாம். அதே மாதிரி இது வந்து கோஷன் ரூல்ல அப்ளை ஆகும். அதாவது பவர் ஆஃப் கோஷன் ரூல். 2 நம்பரை டிவைட் பண்ணி ஹோல் பவர் m போட்டோம்னா அந்த ரெண்டுமே நம்ம வந்து பிரிச்சு எழுதிக்கலாம். அதாவது a பவர் m by b பவர் m எழுதிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அதே மாதிரி 3 பவர் 3 by 2 பவர் 5 இருக்குன்னா நம்ம எப்படி எழுதலாம்? 3 பவர் 5 டிவைட் பை 2 பவர் 5 எழுதலாம். புரியுதுங்களா? ஜீரோ எக்ஸ்போனன்ட் ரூல். a பவர் 0 வந்து ஆல்வேஸ் 1. எனிதிங் பவர் 0 ஆல்வேஸ் 1. ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து -7 பவர் 0, இது என்ன வரும்? 1. எனிதிங் பவர் 0 நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். எனிதிங் பவர் 0 இட்ஸ் ஆல்வேஸ் 1. ஓகே. நெகட்டிவ் எக்ஸ்போனன்ட் ரூல்னா என்ன? நெகட்டிவ் எக்ஸ்போனன்ட் ரூல்னா a பவர் -m இருந்தா அந்த 1 by a பவர் m எழுது. அதாவது எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ 2 பவர் -1 இருக்குன்னா இது நான் என்ன எழுதிக்கலாம்? 1 by 2 எழுதிக்கலாம். 1 by 2 பவர் m எழுது. எல்லாத்துக்கும் புரியுதா? ஸோ இது என்ன சொல்லுது? கடைசி இது வரன ஃப்ராக்ஷனல் எக்ஸ்போனன்ட் ரூல். வாட் இஸ் திஸ்? a பவர் m by n. நான் என்ன எழுதலாம்? ரூட் ஆஃப் a பவர் m பவர் nth ரூட் ஆஃப், இது பேர் nth ரூட்னு சொல்லுவோம். அதாவது இது பாருங்க, இப்போ நம்ம ரூட் 2 என்ன எழுதலாம்? ரூட் 2 2 பவர் 1 by 2 எழுதலாம். ரூட் 3 என்ன எழுதலாம்? 2 பவர் 3 பவர் 1 by 2 எழுதலாம். cubic root of 5 என்ன எழுதலாம்?
5 power 1/3 எழுதலாம். ஸோ இது வந்து நம்ம படிச்சிருப்போம் ஆல்ரெடி. அதே மாதிரி a power m by n என்ன எழுதலாம்? ரூட் ஆஃப் a power m ஹோல் பவர் 1/n எழுதலாம். அதாவது பாருங்க, இப்போ இது which is equal to ஸோ இப்போ a power m இது நான் என்ன எழுதலாம் பாருங்க. நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண ரூலே உங்களுக்கு யூஸ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ a power m ஹோல் பவர் 1/n எழுதலாமா? ரெண்டு மல்டிப்ளை ஆகுமா? ப்ராடக்ட் ஆஃப் ப்ராடக்ட் ரூல் நம்ம படிச்சோம். சாரி, பவர் ஆஃப் ப்ராடக்ட் ரூல் இல்லை, இங்கே பவர் ஆஃப் பவர் ரூல். ஸோ இது யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ a power m by n a power m ஹோல் பவர் 1/n எழுதலாம். ஸோ இது பவர் 1/n நான் என்ன எழுதலாம்? nth ரூட் எழுதலாமா? nth ரூட் ஆஃப் a power n. ஸோ இதுதான் இது வந்தது. இப்படிதான் இது வந்தது. எல்லாத்துக்கும் இது இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓ, இதுல இருந்து ஒரு கொஸ்டின், சிம்பிளான ஒரு கொஸ்டின் போட்டு இதோட நம்ம அந்த சாப்டரை முடிச்சுப்போம். ஓகேவா? இங்க என்ன சொல்லுது? இதை சிம்பிளிஃபை பண்ணணும். எப்படி பண்ணலாம்? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து y cube by x power 4 into y power minus 1 divided by 10. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இது ரெண்டையும் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். 1 5 are 5, 2 5 are 10. அதுக்கப்புறம் பேஸ் ரெண்டு சேமா இருக்குடா. பேஸ் ரெண்டு சேமா இருக்கு, பவர் ரெண்டு டிஃப்ரெண்டா இருக்கு, டிவிஷன்ல இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? நம்ம என்ன பண்ணோம்? இந்த டிவிஷன் ரூல் யூஸ் பண்ணணும். ஞாபகம் இருக்கா? கோஷன் ரூல் a power m by a power n என்ன பண்ணுவோம்? a power m minus n. அதே மாதிரி x power minus 2 minus 4 பண்ணுவோம். a power இதுதான் m, இதுதான் n, a power m minus n multiplied by y power 3 into அதே மாதிரி minus 1 of minus 1 minus of minus 1 என்ன வரும்? half into x power minus 6 into y power 4. கரெக்டா? இதை என்னன்னு சொல்லலாம்? half into y power 4 x power minus 6 நான் வந்து கீழே இப்போ x power 6 எழுதிக்கலாம். கடைசி ரூல் நாம ஞாபகம் இருக்கா? நெகட்டிவ் எக்ஸ்போனன்ட் ரூல் படிச்சோம். a power minus n 1 by a power n எழுதிக்கலாம். So this is a simplified version of the question. ஓகேவா? So 5x power minus 2 y cube by 10x power 4 y power minus 1 now y power 4 divided by x power 6 ன்னு எழுதிக்கலாம். எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? ஸோ இதோட நாம வந்து இந்த சாப்டர் முடிக்கிறோம். ஸோ தேங்க்யூ ஃபார் அட்டெண்டிங் மை லெக்சர். உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.